வணக்கம் விவசாய நண்பர்களே. இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ்க்காக வந்திருந்தது. சர்வீஸில் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஒரு 12 ஆர்பிஎம்க்கு மேலே வண்டி வந்து பிக்கப் இல்லை. ப்ளஸ்ஸு சில நேரத்தில் வந்து வண்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை புகை வருது, சில டைமில் வந்து வெள்ளை புகை வருதுன்னு சொல்லி சொன்னார். ஸோ நாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணது அவங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க வந்து இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து ஒரு 400-450 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்க. அது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து டீசல் வாங்கி ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேனில் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்படி கேனில் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணாலும் பரவாயில்ல, பங்க்கில் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணியிருந்தால் அது வந்து சரியான விஷயமா இருந்திருக்கும். அப்படி ஃபில் பண்ணும்போது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மேலே ஒரு ப்ராப்பராக ஒரு வடிகட்டியோ ஏதோ ஒன்று வச்சு ஊற்றிருந்தாங்கன்னா வந்து டேங்க்குள்ளார நிறையா தூசி வந்து போயிருக்காது. ஸோ இதை நாங்கள் கழட்டும் போது என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூசி நிறையா இருந்துச்சு. அந்த தூசி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸும் சரியாக பண்ணாததுனால ஃபில்ட்ரு வழியாக போய் இன்ஜெக்ஷன் இதில் வந்து பைப்பில் வந்து போய் அடைச்சிருச்சு, நாசில் அடைச்சிருச்சு. ஸோ அந்த நாசில் அடைச்சதுனால தான் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை புகை வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன விஷயம், 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து டீசல் ஃபில் பண்ணும்போது பங்க்கில் ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வெளியே இருந்தால் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கப்புறம் டேங்க்கில் வந்து ஊற்றுங்க. அதனால் வந்து தூசி வந்து இன்ஜினுக்கு வராது. ரெண்டாவது, 300 மணி நேரமோ இல்லை உங்கள் கம்பெனியில் டிராக்டர் கம்பெனியில் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயில் சர்வீஸ் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து வராமல் இருக்கும். நன்றி விவசாய நண்பர்களே. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.